100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி முருகன் கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விளக்கமளித்த அமைச்சர் ரமேஷ், தனது உறவினர் பெயரில் பத்திரப்பதிவு நடந்ததாக கூறப்படுவது பொய் என்றார். மேலும் கரூர் இனாம் நில விவகாரத்தில் நயனார் நாகேந்திரன் போன்றோர் கலராக டிசைனாக ரீல் சுத்துவதாக அவர் கூறினார். ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இதை பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. இது 6ஆம் தேதி நடக்குது. அப்ப இது தெரிஞ்ச உடனேயே உடனடியாக நம்மளுடைய HRNC அதிகாரிகள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லீகலானது, இதை அவங்க இந்த ஹிஸ்டரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதிவுத்துறை அதிகாரிகிட்ட எல்லாம் பேசி அந்த நிலத்தோடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்பொழுது HRNCயும் ஒரு பார்ட்டியாக அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த கோர்ட்ல கேஸ் வருது. அப்ப இந்த லேண்டை நம்ம திரும்ப ரெட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்க தேவை கிடையாது. அதே போல மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி லைன் பை லைனா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸா நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது, ஏன்னா நாம ஒரு அரசாங்கம் நடத்துறோம், சட்ட ரீதியிலான முறையில நம்ம இந்த விசாரணை நடத்துறோம், நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த விசாரணையை என்னன்னே தெரியாம என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாம பொத்தாம் பொதுவா அமைச்சருடைய உறவினர் இந்த லேண்டை வாங்கிட்டாரு, அமைச்சரோட இதுல கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு ஊழல் கரையை நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜர்ல தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல FIR ஃபைல் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலையும் அதே போல இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலையும் FIR ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே எல்லா இடங்கள்லயுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு நடுவுல இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேல, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடிக்கு பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு உறவினரை உருவாக்குறாங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த புதுசா அப்பாக்கள் எல்லாம் உருவாக்கின மாதிரி, அண்ணன்களை பெரியப்பாக்கள் எல்லாம் உருவாக்கின மாதிரி எனக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. நாங்க தைரியமா இந்த விஷயத்துல இருக்கிறோம். இன்னொரு விஷயமும் சொல்றேன், கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கூட யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்க தயாரா கிடையாது. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல நேர்மையாக துரிதமாக சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும்.